இலங்கை கடற்படையினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி மத்திய அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை தமிழர்களை கொல்வதற்கு காரணமாக இருக்கும் இலங்கை ராணுவத்தினருக்கு இந்தியாவில் எந்த பயிற்சியும் அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் சார்பில் முதல்வர் ஜெயலலிதாவும் இது தொடர்பாக பிரதமருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதியும் இலங்கை கடற்படைக்கு பயிற்சி அளிக்க இந்திய கடற்படை தளபதி டி.கே. ஜோஷி விருப்பம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை நட்பு நாடு என்று மத்திய அரசு கூறுவதை நிராகரித்துள்ள கருணாநிதி இலங்கை அரசியல் குறித்தும் அங்கு மனித உரிமை மீறல்கள் குறித்தும் நிதியமைச்சர் சிதம்பரம் பேசியதற்கு பதிலளித்துள்ள இலங்கை அமைச்சர் சுஷில் பேரம ஜெயந்தா இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடும் அதிகாரம் வெளிநாடுகளுக்கு கிடையாது என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மக்களின் நலனை விட இலங்கையின் நட்புதான் அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள கருணாநிதி தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து இலங்கை கடற்படைக்கு பயிற்சி அளிக்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் மீண்டும் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு பிரச்சினைக்கு திமுக அரசு மீது பழி போடுவது ஜெயலலிதாவின் வாடிக்கையாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். அது அவர்களுக்கு வாடிக்கை. தான் செய்கிற தவறை மறைக்க பிறர் மீது பழி போடுவது ஜெயலலிதாவுக்கு இது நேரத்தில் என்றுமே வாடிக்கை. கெயில் எரிவாயு குழாய் அமைக்கும் பிரச்சினையில் இரு சாராரும் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கருணாநிதி மீண்டும் வலியுறுத்தினார். ஏற்காடு அருகே திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கும் திமுக தொண்டர் மின்சாரம் தாக்கி பலியானதற்கும் போலீஸ் துறையே பொறுப்பு என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.